வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8ஓட 46வது நாளுக்கான ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அது இன்றைக்கி போயிட்டுருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ராஜா ராணி அந்த டாபிக் தான் போயிட்டுருக்கு. அதுதான் முந்தா நேரத்தை போயிட்டுருக்கு. இன்னையோடு முடியுதுங்க. அது எவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பிபி ஹவுஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா பல்லக்கு கொடுக்குறாங்க ராஜா ராணிக்கும். அவங்க ரெண்டு பேருக்குமே எங்கே போனாலுமே இதை தான் யூஸ் பண்ணணும். இதில் ஒரே பல்லக்கு தான் ரெண்டு ராஜாங்கத்துக்குமே. இதை யார் கைப்பற்றுறான்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் அணி போயிட்டு ராணுவ போயிட்டு டக்குன்னு அதில் உட்காந்துடுறாரு. ஏன்னா சாச்சனா தேவி வரத்துக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. அதனால் ராணவ் ராஜா அந்த பல்லக்கில் ஏறி அமர்ந்து அவங்களுடைய ராஜாங்கத்தில் அவர் போயிடுறாரு. இது இப்படி தான் போயிட்டுருக்குதுங்க. இந்த பல்லக்குக்காகவே இன்றைக்கி ஃபுல்லாக ஓவரால் கான்வர்சேஷன் நடந்துச்சு. இப்போ தான் தீபக் புத்தி வந்திருக்கு போல இருக்கு. கேமை சும்மா சூடு பிடிக்கிச்சு இருந்ததுங்க. எப்படின்னா தீபக் பிளான் பண்ணிட்டாரு, இந்த பல்லக்கை எதுக்கு அவங்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம், நம்ம ராஜாங்கத்துக்குள்ளே வந்துடுச்சு கோட்டுக்குள்ளே, அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு நம்ம தரணும், இதை வச்சு கேம் ப்ளே பண்ணலாம், இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு துருப்பு அப்படின்ற மாதிரி இதுலேருந்து கேம் ஸ்டார்ட் ஆகுங்க. இந்த பல்லக்கை அவங்க வேணும்னு கேட்குறதுக்கோ இவங்க நீங்கள் எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும், அப்போ நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்லுவார். ஆனாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. உடனே சாஞ்சனாக்கு எங்கேருந்து தான் அவ்வளோ கோபம் வரவும் தெரியல. ஒன்றுமே பண்ணலை. அவங்க ஒரு ராணி மாதிரி உட்காந்துருக்காங்களே தவிர எதுவுமே பண்ணாமல் கோபம் மட்டும் அவங்களுக்கு வந்துடுது. ஆனால் மக்களையும் கேடுகட்ட ராணியாக இருக்கிறாங்க. ஏன் ஒரு 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 என்ன சொல்கிறது, சாப்பாட்டு ராணி. ஆமாம், ஒரு என்ன சொல்ல, ஒரு உஷார் சொல்கிறான் அந்த மாதிரி கூட இல்லை. அவங்க எதிர்க்க இருக்கிற டீமை பற்றி சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் மிகவும் உஷாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட அந்த பவித்ரா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இவங்க கிட்ட அந்த ஒரு சுதாரிப்பு இல்லாததுனால தான் செங்கோலை தவற விட்டாங்க. அதுவும் அப்புறம் அவங்க கைக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்லக்கையும் விட்டுட்டு இப்போ அந்த பல்லக்கு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்றாங்க. இதுல என்னன்னா விதிமீறல் பண்ணுவாங்க. அதுல யாருன்னா மஞ்சரி அதாவது தளபதியாவும் இல்ல, அவங்க கேப்டனாவும் இல்ல, அதாவது எந்த ரோல் பண்றாங்கன்னு அவங்களே தெரியல. இன்னைக்கான எல்லாமே அந்த விதிமீறல் பண்ணி எல்லாருமே கேங்கா உள்ள வந்துருவாங்க. ஆமா, தீபக் தான் இன்னைக்கான கதாநாயகன் மாதிரி பண்ணாருங்க. அவரோட ஆக்ட் நல்லா இருந்துச்சு, அவர் ரூலிங் நல்லா இருந்தது. நேத்து பாத்தீங்கன்னா எல்லாரோட கதாபாத்திரத்தையும் அவரே டாமினேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு இண்டிவிஜுவலா அவரோட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் சூப்பரா இருந்தது. அவரோட ஐடியான் படி நடந்ததுனால நல்லா இருந்துச்சு. முத்துக்குமாரும் சூப்பரா பண்ணாரு. முத்துக்குமார் சூப்பரா பண்ணியிருந்தாரு. இது மாதிரி எல்லாருமே நல்லா பண்ணாங்க. இது எஸ்பெஷலி யார் பண்ணது அதிகமானா ஜெஃப்ரி தான். ஜெஃப்ரினாவ ஸ்மார்ட். அப்படியே நம்ம பஞ்ச் சூப்பரா, அதாவது அவரை பார்க்கும்போது நம்ம நாகேஷை பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஓப்பனா சொல்றேன்னா சும்மா சின்ன வயசு நாகேஷ் மாதிரி துருன்னு ஒரு மாதிரி நல்ல குட் வைப்புங்க. ஆமா, ஆண்கள் அணியில இவ்வளவு அழகா இருக்குது அரிமா அரசாங்கம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பெண்கள் இதுல பாத்தீங்கன்னா சாஞ்சனா தேவியா அவங்க ரொம்ப சாஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. சாஞ்ச தேவின்னு வச்சுக்கிறாங்க. ஆமா, அவங்க ரொம்ப கோபமாவே இருக்காங்க. என்னடா பண்றது, ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது முகத்திலேயே நல்லா அப்பட்டமா தெரியுது. ஆனால் அவங்களால எதையுமே செயல்படுத்த முடியல. ஏன்னா தமிழ் வார்த்தைகள் அவங்களுக்கு தெரியாம இருக்கு. எதிராக இருக்கிற ராஜாங்கத்தை எப்படி பேசணுன்றதே தெரியல. சும்மா அந்த ராஜமாதா கூப்பிட்டு வளவலன்னு பேசுறாங்களே தவிர ஒரு பிரயோஜனமும் அந்த இடத்துல இல்லை. இப்படிதான் நகர்ந்துகிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடுமே சேர்ந்து யார் வின் பண்ணுறாங்களோ அந்த நாடு அந்த சிம்மாசனத்தில் போய் உட்கார்றது தான் இந்த டாஸ்கே. இதுக்காக என்ன பண்றாரு பிக் பாஸ் டாஸ்க்லாம் கண்டக்ட் பண்றாங்க இல்லையா. நேத்து களிமண்ணால செய்த பொருட்களை அதனோட பொருள் தரத்தை பிரிக்கிறாங்க. அதுல யார் காசு நிறைய வின் பண்ணியிருக்காங்கன்றது அது ஒரு டாஸ்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஏரியாவில் நிறைய பொருட்களை கொடுத்துட்டு கிராம் கணக்குலையும் கிலோ கணக்குலையும், ஸோ எடை எந்த அளவுக்கு இருக்குதோ அவர் சொல்ற அளவுக்கு நியராக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ், அது மாதிரி கணக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமிங் வச்சுட்டு ஒரு கணக்கு, இன்னைக்கு என்ன டைமிங்ன்றத கால்குலேட் பண்ணி சொல்லணும். அது மாதிரி பண்றாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அணி 3 டாஸ்க்ல வின் பண்ணி என்ன பண்றாங்க, 3 படிக்கட்டுகளை முன்னிலையில வகிச்சு
ராஜா ஆமா 5க்கு 3ன்னும் போது அவங்க தான் வின்னு. சோ அதனால ரெண்டு டாஸ்க் அவங்க நடத்தல, மூணுத்துலயுமே இவங்க தான் வின்னு. ஆமா இதுல என்னன்னா அந்த டைமிங் சொல்றது ரெண்டு பேரும் ஈக்குவலா வந்துருவாங்க கரெக்டா சொல்றதுனால ஃபைனலா டை ஆயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது இப்போ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அணிக்கு அந்த 2 அரசாங்கத்துக்குள்ள அணியில் ஒரு 5 நிமிஷம் டிஃப்ரெண்ட் வந்ததுனால பெண்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. ஸோ அவர் கொடுத்தா கூட அவங்க அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வருவாங்க. அப்போ தான் வந்து அந்த தரையில தான் அந்த அவங்களோட க்ரௌன் இருக்கும். பட் வந்து ஆண்களுடைய அந்த கிரீடம் வந்து ராணவ் ராஜாவோட கிரீடம் வந்து 3வது படிக்கட்டில் இருக்கும். இவங்களோடது பெண்ணோட சாச்சனா தேவியோட கிரீடம் வந்து கீழே இருக்கும். அந்த லாஸ்ட் டைம்ல தாங்க அந்த ஒரு படிக்கட்டில் போய் ஏறும். அதுக்குள்ள இவங்க வந்து இவங்க வின் பண்ணதுனால அரியணையை வந்து யாரு வின் பண்றாங்கன்னா ராணவ் ராஜா அவங்க வின் பண்றாரு. அவருக்கு கிரீடம் சூட்டுறாங்க, அப்படியே அழைச்சிட்டு வராங்க. இதுக்கு இடையில என்னெல்லாம் நடந்ததுன்னா இவங்களுக்கு ஜாக்லினுக்கும் இவங்களுக்கு சமசரம் நடக்கும். யாருக்கு ஜாக்லினுக்கும் மஞ்சரிக்கு. ஏன்னா ஜாக்லின் சொல்றத மஞ்சரி கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட வந்து ஒற்றுமையே இல்ல, யாரும் ஒன்று சேரல. இவன் வந்து திருடணுன்றா யாரு ராஜமாதா திருடணுன்றது அதுக்கு உடனடியா இருக்குது. அது சாஞ்சி போன தேவி அந்த மாதிரி அவளுக்கு என்ன ஓவர் கான்ஃபிடென்ட்டா ஆயிட்டா போல இருக்கு சாச்சனா. நேத்தும் அப்படிதான் சொல்றாங்க, இன்னைக்கும் அப்படிதான் சொல்றாங்க. ஒரு ராணி வேஷத்துல இருக்கிறவங்க திருட்டு இதுக்கு வந்து துணை போற மாதிரி ஒரு தூக்கு நாங்கள் பார்த்து கொள்கிறோம். ஆமா எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன நினைப்புல இருக்காங்க, எல்லாம் இவங்க செய்யறதெல்லாம் போன தடவை சரின்னு சொன்னார் இல்லையா சேதுபதி சார். அதனால வந்து இவங்க வந்து அந்த நினைப்புலயே உள்ள வந்து ஒரு ராணியா இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு பதவியினுடைய அருமையை கூட தெரிஞ்சுக்காம திருடுறதுக்கு களவாட சொல்றாங்க எதிரி நாட்டுல இருந்து. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, உண்மையா வந்து இந்த நாட்டை வந்து நாங்க சிறைப்பிடிக்க போறோம், களவாட போறோம், உங்ககிட்ட போர் புரிய போறோம்னு எந்த முன்னறிவிப்புமே இல்லாம என்ன பண்ணிடுறாங்க இவங்க அந்த நாட்டு பொருள் எல்லாம் இவங்க எல்லாம் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ளவே ஒரு கன்க்ளூஷன் அப்படிலாம் எடுக்கக்கூடாது, இது மாதிரி செய்யக்கூடாது. இவங்க பண்ற இந்த காமெடி எல்லாம் ஜெஃப்ரி ஓரமா நின்று ரசிச்சது. சரி எடுங்க, எடுத்துட்டு போங்க, பண்ணுங்க. ஜெஃப்ரிக்கு என்னன்னா இவங்க எடுக்கிறது தப்புன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு பாயிண்டா நம்ம சொல்றதுக்கு வீக்கெண்டுக்கு அவனுக்கு உதவியா இருக்கும்னு அவன் பிளான் பண்ணியாச்சு போல இருக்கு. பிளஸ் வந்து அவர் சொல்றாரு போன தடவை நிக்சன்ற ஒரு கேண்டிடேட்டு இப்படி தான் ஓவர் ஆட்டிடியூட் பண்ணி கண்ணாடியை உடைச்ச சம்பவம்லாம் நடந்துச்சு, இவங்க ஏதாவது கண்ணாடியை உடைக்க போறாங்க பாருங்கன்னு சொன்ன அந்த பாயிண்ட்லாம் ஜெஃப்ரி வந்து பிக் பாஸுக்கு ரொம்ப ஜென்யூனா இருக்கிறான்றது இதுல நல்லா தெரிஞ்சிச்சு. அவன் நல்ல பிளேயர். அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளவே ஒரு கன்க்ளூஷன் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி அந்த பொருள் எல்லாம் பயந்து போனாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, சௌந்தர்யா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு பணிப்பெண் வேடத்தான் போட்டிருக்காங்க, ராணி ஆணையிடுறாங்களே, ராணிக்கு தெரியாது. இதை நல்லா சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்கலாம். அந்த ராணியை இல்ல அந்த ராணியை தூக்கி அடிச்சுட்டு வேற யாராவது உள்ள ராணியா உட்காந்து நாட்டு வந்து ஒரு நல்ல வழிக்கு போலினா என்ன பண்ணுவாங்க, ராஜாங்கத்தை மாத்துவாங்க. ஒரு சூட்சமா பண்ணிருக்கலாம். இது நிறைய பண்ணலாம். இன்னைக்கு இந்த புத்த டாஸ்க் யாருமே ஒழுங்கா பண்ணல. அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா பவித்ராவும் சாச்சனாவும் தான் இதுல ரொம்ப மும்முரமா அந்த நாட்டுல இருந்து பொருட்களை கொண்டு வரணும்ன்றதுல ரொம்ப வேகமா செயல்பட்டாங்க. சௌந்தர்யா இதுக்கு வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி இப்படி பண்ணக்கூடாது, அது தப்புன்றத சௌந்தர்யா சொன்ன விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. எந்த லிமிட்ல சொல்லணுமோ அந்த லிமிட்ல அவங்க நின்னாங்க, அதுக்கு அந்த பவுண்டரிக்குள்ள நின்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஜாக்லினும் அதே மாதிரி சொன்னாங்க. ஜாக்லின் ஓவர் ஆட்டிடியூட் காட்டினாங்க அந்த இடத்துல. ஏன்னா அவங்க வந்து வீக்கெண்ட்ல வந்து மாட்டிடக்கூடாதுன்றதுல உஷாரா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. தர்ஷிகாவும் ஓகே லாஸ்டா பார்த்தா கூட சாஞ்சனா பேச்சே வந்து யாருமே மதிக்கல. ராணி பேச்ச ராணி போ தூரம் ராணி பேச்ச யாருமே மதிக்கலைங்க. ராணி பின்னாடி நடந்து ஓடி வராங்க. இவங்க எல்லாம் தான் அந்த எடுத்துட்டு போன பொருள் எல்லாம் திரும்பி கொண்டு வந்த இடத்துலயே கொண்டு வந்து ராணி சொல்றா, நான் பேசிக் கொள்கிறேன், நீங்கள் இங்க வைங்க, தூக்கு இப்போ. அது வந்து உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப செம ஜாலியா இருந்ததுங்க. ஜாலியா போச்சுங்க. சரி, இப்படி ஒரு வழியா இந்த டாஸ்க் முடியுது. இதுல வந்து இதோட வந்து நிறுத்திடுறாரு ராஜா ராணி டாஸ்க, இன்னையோட முடிச்சிடுறாரு. அதுவும் பாருங்க ராணவ் ராஜாக்கு வந்து எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க. அவருக்கு கிரீடம் எல்லாம் சூட்டுன பிறகு மக்களோட நின்று மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ராணவ் சொல்றாரு, இல்ல அவங்களையும் சாச்சனா தேவியையும் கூப்பிடுங்க, பகிர்ந்து இத வந்து கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அவங்களுக்கான அந்த கிரவுனையும் அங்க வச்சு ஒரு போட்டோவுக்கு நிக்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து நின்னது ரொம்ப அழகா இருந்தது.
பார்க்க போனீங்கன்னா இந்த பல்லக்கு டாஸ்க்கு தாங்க கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது. அதுவும் இவங்க பண்ண அந்த என்ன சொல்றது, அலப்பறதான். ஆமா, அதால தான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது, சிரிப்பா இருந்தது. இந்த ஜோக்கர்ஸ்லாம் நடிச்சாங்க, கிளவுன்ஸ்லாம் நடிச்சா நம்மளுக்கு எவ்வளோ சிரிப்பு வரும், அது மாதிரி தான் இருந்தது. யாருமே வந்து அந்தந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி பண்ணல. பட் தீபக் பண்ண விஷயம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக மொத்த மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.